The message I'm going to be sharing with you today is called You Are the Salt of the Earth. இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி, நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். We live in a very fast-paced world. நம்ம மிகவும் வேகமான ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And things are only getting faster. அது மட்டும் இல்ல, இன்னும் வேகம் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. And if we don't keep up, we're going to be left behind. நம்ம அந்த வேகத்தோட நம்ம சேர்ந்து போகல அப்படின்னா நம்ம பின்தங்கி தான் போவோம். A lot of things have changed in the last few decades. சில ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் மாறி போய் கொண்டே இருக்குது. And in fact, in the last 6 months, a lot more has changed. இந்த 6 மாசமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதிகமான மாறுதல்கள் நடக்குது. We've got a lot more online than before. இந்த காலத்துல அதிகமா ஆன்லைன்ல நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதா We இருக்கு. hardly see each other face to face. நம்ம நிறைய பேரை ஒருவரோடு ஒருவர் நம்ம சந்திக்க முடியல. We are unable to meet as churches. நம்ம சபையா கூட முடியல. So change seems to be the only constant thing right now. இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைமையை பார்த்தா மாறிக்கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமையில தான் இருக்கிறோம். Our society has changed in our country in the last 15 years like never before. நம்மளுடைய சமுதாயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 15 வருடங்களா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அநேக மாறுதல்கள், அநேக வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம். Collective society is being traded for individualistic society. கூடுகையா இருந்த சமுதாயம் இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு இருக்கிற ஒரு சமுதாயமா மாறிக்கொண்டு வருது. And what's happening is it's affecting all areas of our lives. அதனால நம்மளுடைய வாழ்க்கையின் அநேக காரியங்களை இது பாதிக்குது. We're not saying one is better than the other. ஒண்ணுதான் நல்லது, இன்னொன்னு நல்லது இல்லை அப்படி நம்ம சொல்லல. But we need to be careful we don't swing from one end of the pendulum to the other. ஆனா நம்ம ஒரு தனிமையா இருக்கிறதுல இருந்து கூடுகையா இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் நம்ம போயிட்டே இருக்கக்கூடாது. We've become a lot more connected but yet a lot less relational. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். ஆனா ஒருவரோடு ஒருவர் வைத்திருக்க உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவா இருக்குது. When we were growing up, to make an international phone call was a big procedure. நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது வெளிநாட்டுக்கு ஒரு தொலைபேசி பண்ணணும், ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது மிகவும் பெரிய ஒரு ப்ரொசீஜரா இருந்தது. Today, all you got to do is press a button on WhatsApp and you can call anywhere in the world. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் பட்டனை பிரஸ் பண்ணா உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்களோட நம்ம பேசலாம். But what is happening with this changing world and changing society is we are beginning to even interpret scripture from a very individualistic point of view. இந்த மாற்றங்களின் நிமித்தம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வேதத்தை கூட ஒரு தனிப்பட்ட நபருக்குரிய ஒரு வேதமா நம்ம மாத்திட்டோம். Scripture that was actually meant to address the church in the New Testament is being seen as addressing each of us individually sometimes. புதிய ஏற்பாட்டில் சபையை நோக்கி பேசக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அநேக காரியங்களை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டோம். Likewise in the Old Testament, scriptures that are meant to speak to the people of God, the people of Israel, are today taken as if it was meant to be interpreted for us personally. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்டவர் பேசினது இஸ்ரவேல் மக்களுக்கு பொதுவாக பேசினார். ஆனால் அநேக காரியங்களை நம்ம அது இன்னைக்கு கூட நம்ம தனிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். Some of our worship songs, which are meant to be between us and God alone, are sometimes sung in groups as if we were alone. சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடுற பாடல் கூட நமக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்டு இருக்கும்போது பாடக்கூடிய பாடல்களாக இருக்கலாம். ஆனால் சபையா நம்ம கூடி வரும் பொழுது கூட அதே மாதிரி நம்ம தனிப்பட்ட ஒரு நபர் போல பாடுறோம். There's room for collective and there's room for individual. கூடுகைக்கும் ஒரு இடம் இருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு இடம் இருக்கு. This pandemic has caused the church to not meet and so we are all left in our families. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச அளவில் இந்த நோய் தாக்குதல் பேண்டமிக் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சபை கூடுறது அதுக்கு ஒரு தடையாகி இன்னைக்கு குடும்பங்கள் மட்டும்தான் நம்ம கூடக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். Though this might seem like a negative thing, the family is becoming the center of the place of worship. இது ஒரு விதத்தில் ஒரு பாதிப்பாக நம்ம யோசித்தாலும் ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் இன்னைக்கு ஒரு சபை நடத்தக்கூடிய ஒரு இடமா மாறி போயிடுச்சு. We're going to look at one particular verse today and look at how we could dissect that verse to apply to the church. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரே ஒரு வசனம்
அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். We're looking at Matthew chapter 5 and verse 13. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். You are the salt of the earth, but if the salt loses its flavor, how shall it be seasoned? It is then good for nothing but to be thrown out and trampled underfoot by men. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றிற்கும் உதவாது. I'm going to bring out 6 points from this one verse. இந்த ஒரே வசனத்திலிருந்து நான் 6 காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். The first point I'm focusing on is the first word, you. முதலாவது வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள். In English, one word you can be used as a singular or as plural. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா யூ நீங்க அப்படின்ற வார்த்தை வந்து ஒருமைக்கும் யூஸ் பண்ணுவாங்க, பன்மைக்கும் யூஸ் பண்ணலாம். But in Tamil, you have one word for the singular you and another word for the plural you. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒருமைக்கு ஒரு அந்த யூ அப்படின்ற வார்த்தைக்கு ஒருமைக்கு நீ அப்படின்னு சொல்லுவாங்க, பன்மையில் பார்க்கும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. So who is Jesus speaking to when he spoke this verse? இந்த வசனத்தை இயேசு பேசும் பொழுது யாரிடம் பேசினார்? He was speaking this to his 12 disciples. அவர் முக்கியமாக அவருடைய 12 சீஷர்களுக்கு போதிச்சார். Those 12 were his first church. அந்த 12 பேர் அவருடைய முதல் சபை. And these were his audience for this particular sermon, what we call the Sermon on the Mount. அவர்கள் அவருடைய பார்வையாளர்கள். அவங்க வந்து இந்த மலை உபதேசம் அப்படின்ற அந்த உபதேசம் முழுசுமே அந்த சீஷர்களுக்காக கொடுத்தார். The word you, when it refers to them, it's a plural word. நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பன்மையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. So this particular verse is being spoken to the entire church. ஸோ இந்த வசனமானது முழுமையான சபைக்கு வந்து பேசப்படக்கூடிய ஒரு வசனம். Which includes you and me. அது வந்து உங்களையும் என்னையும் சேர்த்துக்கொள்ளும். The church has many words to describe it in the New Testament. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது சபை அப்படின்றதுக்கு நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கு. Bride of Christ. கிறிஸ்துவின் மணவாட்டி. Family of God. தேவனின் குடும்பம். People of God. தேவனுடைய பிள்ளைகள். Kingdom of God. தேவனுடைய ராஜ்யம். Body of Christ. கிறிஸ்துவின் சரீரம். Chosen generation, royal priesthood, holy nation, people belonging to God. So many words to describe the church. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் அப்படின்னு நிறைய விதத்துல சபையை பத்தி எடுத்துரைக்கிறாங்க. So the first point is you. Keep in mind this entire verse now is talking to you and me, all of us who belong to the church. ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வசனம் நீங்க அப்படின்னும் போது நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்த இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனம். The second point is salt. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் உப்பு அப்படின்னு சொல்றாரு. நீங்க உப்பா இருக்கிறீங்க. He says you are the salt. நீங்க தான் உப்பு அப்படின்னு சொல்றாரு. No sooner we hear the word salt, we think taste. உப்பு அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருக்குமே மனசுல என்ன தோணும் அப்படின்னு சொன்னா சுவை அப்படின்னு தோணும். None of us likes to have even the best meal without salt. என்னதான் நல்ல சமைச்சாலும் கூட அதுல உப்பு போடல அப்படின்னு சொன்னா அது யாருமே விரும்ப மாட்டாங்க. We don't like less salt or more salt. We want the perfect amount of salt in our dish. அதே மாதிரி உப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே நல்லா இருக்காது. So he's telling his disciples, you guys are supposed to be the ones that add taste to the world. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீங்க சபையானவங்க, நீங்க சீஷர்கள், நீங்க தான் என்ன செய்யணும், இந்த உலகத்துக்கு சுவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. And what's the taste? It's God's love. அந்த சுவை என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய அன்பு. The world is searching for the love of God. அந்த அன்புக்கு தான் இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. Forgiveness of sins. பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுறதுக்கு. Freedom from sin. பாவத்திலிருந்து விடுதலை பெறுறது. Hope beyond the grave. நமக்கு இறந்த பிறகு மரித்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். All these things we have been given, and he's telling us you go and give this now to the world. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கொண்டு போய் அதை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. One of the attributes of salt is it preserves. உப்பினுடைய ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா அது பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சம். And the church is in a sense preserving the rest of our world. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா சபையானவங்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால்
நம்மளை சுற்றி இருக்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். Sometimes God protects people around us, communities around us, because of our presence, the presence of the church in that particular place. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சபையானது ஒரு இடத்துல இருக்கும் பொழுது சுற்றி இருக்க எல்லாருக்குமே அது ஒரு பாதுகாப்பாக இருக்குது. We know in the Old Testament, when the Lord wanted to destroy Sodom and Gomorrah, Abraham pleaded with God. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து சோதோம் கொமோராவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்குறான். He said, Lord, if there are 50 righteous people, will you save this place? ஆண்டவர்கிட்ட வந்து ஆபிரகாம் வந்து பேரம் பேசுறார். 50 நீதிமான்கள் இருந்தா என்ன செய்யுங்க, இந்த இடத்த நீங்க அழிக்காம இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறார். He bargained and came down to 10 people. அவர் பேரம் பேசி கடைசியில 10 பேர் நீதிமான்கள் இருந்த ஆண்டவரே அதை அழிக்காதீங்க அப்படின்னு கேட்கிறார். What do we see here? நம்ம என்ன பார்க்குறோம் இங்க? That for the sake of 10 people, God is willing to preserve the entire city. ஒரு 10 நீதிமான்கள் இருந்தா கூட ஆண்டவர் அந்த பட்டணத்தையே காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம But in பார்க்கிறோம். that case, they were not there. ஆனா அந்த இடத்துல அந்த 10 பேர் கூட இல்லை. Another thing about salt is it's numerous in its grains. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உப்பானது வந்து அநேக சின்ன சின்ன பார்ட்டிகல் சேர்ந்தது தான் அந்த உப்பு. We never take one grain of salt and add it to any dish. We always take hundreds or thousands of grains of salt. உப்பு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஒரு சின்ன துளி எடுத்து போட முடியாது. எப்பொழுதுமே ஒரு கையளவு இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் தான் என்ன செய்ய முடியும். அது மொத்தமாக எடுத்து போட்டால் தான் அது ஒரு சுவை கொடுக்கும். Sometimes we take a pinch, sometimes we take a teaspoon, sometimes a tablespoon, sometimes a lot more than a tablespoon, depending on the size of the dish we are preparing. நம்ம என்ன அளவுக்கு சாப்பாடோ நம்ம என்ன அளவுக்கு ஒரு உணவு சமைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு சிட்டிகை இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் டீஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் இல்லைன்னா ஒரு கையளவு கூட நம்ம சேர்க்கலாம். And Jesus said in Matthew 6:6, when you pray, pray alone. ஸோ மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தனிமையாக ஜெபிங்க. In Matthew 18:20, he said, where 2 or 3 are gathered together in my name, there I will be with them. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், எங்கே 2-3 பேர் கூடி வராங்களோ அங்கே என்னுடைய நாமத்தில் நான் அவங்க மத்தியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். In Luke 10:1, when he sent out the 70 followers of his to do ministry, he sent them out in 35 pairs. லூக் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு 70 அவருடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது அவங்கள 2 பேராக 35 பேரில் அனுப்பிச்சி விட்டார். So you see, there are certain times we must be alone. Sometimes we've got to be together as a group, small group. Sometimes we have to be together as big groups. There are certain times for collective, certain times for individual. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நம்ம தனிப்பட்டு இருக்கணும், சில நேரத்தில் நம்ம சிறு கூடுகையாக இருக்கலாம், சில நேரத்தில் பெரிய கூட்டமாகவும் நம்ம இருக்கணும். Another thing about salt is every grain matters. இன்னொரு விஷயம் உப்பை பற்றி என்ன விஷயம்னா, ஒவ்வொரு சின்ன துணிக்கையும் அதில் ரொம்ப முக்கியமானது. Every grain adds to the taste. ஒவ்வொன்றுமே அந்த டேஸ்ட்டுக்கு அந்த சுவைக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் சுவை கொடுக்கும். Likewise, in the body of Christ, every person is important. அதே மாதிரி ஆண்டவருடைய சரீரமாகிய சபையில் ஒவ்வொரு நபருமே ரொம்ப முக்கியமானவங்க. God shows no partiality to people. ஆண்டவர் வந்து எந்த விதமான பட்சபாதமும் காட்டுறதில்லை. It has nothing to do with education, with our financial standing, with our nationality or anything. அது வந்து எந்த விதமான நம்மளுடைய படிப்பையோ நம்மளுடைய அந்தஸ்தையோ நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத பொறுத்தது இல்லை. He values every individual. அவர் ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் மிக முக்கியமாக கருதுகிறார். And we see the evidence of that in the way he related with people. இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எப்படி ஒவ்வொருவரோடு ஒருவர் அவர் வந்து உறவு வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது நமக்கு புரியும். You will sometimes see him talking to more than 5,000 people. சில நேரத்தில் ஆண்டவர் 5000க்கும் மேற்பட்ட மக்களோடு பேசினார். You sometimes see him talking to just his 12 disciples. சில நேரம் 12 சீஷர்களோடு பேசினார். Sometimes he just took 3 of them separately. சில நேரம் அந்த சீஷர்களையும் 3 பேரை தனிமையில கூட்டிட்டு போனார். Sometimes he met people just one on one. சில நேரம் ஒரு மனிதருக்காக போய் தேடி ஆண்டவர் அவங்கள சந்திச்சார். You remember the time in Mark chapter 5 verses 1 to 20 where he met the man who had a legion of demons inside of him. மார்க் 5ஆம் அதிகாரம் 1-20 வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை ஆண்டவர் போய் சந்திக்கிறார். We see here a man who was living in the graveyard waiting to die. ஒரு மனுஷன் அந்த கல்லறையில மரிக்கிறதுக்காக அவனால ஒண்ணும் முடியாம அவங்க He இருக்கிறான். had no reason to live. He had no sense of who he was.
அவன் வாழ்றதுக்கே ஒரு நோக்கம் இல்லாதவனா அவனுக்கு யாருன்னே அவனுக்கு தெரியல. Jesus met him and his life transformed. இயேசு அன்னைக்கு அந்த மனுஷனை சந்திச்ச போது அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. Transformed to the extent that that man went and preached in Decapolis, 10 cities. Decapolis, 10 cities. அந்த மனுஷனுடைய ஆண்டவர் அவனை சந்திச்சு அவன் மாறின பிறகு அவன் 10 பட்டணங்களுக்கு சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அவன் அறிவித்தான். So Jesus came across a stormy lake to meet one man, and then he was sent out of that place, but that one man went and touched so many lives. இயேசு புயல் மிகுந்த கடலை அவர் தாண்டி அந்த ஒரு மனிதனை சந்திச்சதுனால அவன் போய் அத்தனை பட்டணங்களை இருக்கிற மக்களை அவன் சந்திச்சான். We also see him meeting Zacchaeus. அது மட்டும் இல்ல, இயேசு ஜக்கேயுவை போய் சந்திச்சார். He's going to Jericho. He sees this man in the tree. He could just walk past by. இயேசு எரிகோ பட்டணத்தை தாண்டி போகும்பொழுது ஜக்கேயு அந்த மரத்துல இருந்தான். அவர் அதை தாண்டி போயிருக்கலாம், ஆனா இயேசு அங்க நின்னார். He stopped. He talked with him, called him down. He said, "I want to stay in your house." We know what happened after that. இயேசு அவனை அழைத்து அவனுடைய வீட்டுக்கு போய் அவனோட தங்கினார். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படி நமக்கு தெரியும். That man repented. அந்த ஆளு ஜக்கேயு மனம் திரும்பினான். He gave half his property to the poor. அவன் தன்னுடைய பாதி சொத்தை ஏழைகளுக்கு கொடுத்தான். You can imagine an income tax chief, what a rich man he must have been. Half his property to the poor. How many poor people would have been blessed by that one man? அவன் ஒரு ஆயக்காரருக்கு தலைவர், மிகுந்த ஐஸ்வர்யவான். அவன் தன்னுடைய பாதி சொத்தை அவன் ஏழைகளுக்காக கொடுக்கும் பொழுது எத்தனை ஏழை மக்கள் அதனால ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. And if he cheated anybody, he said he will restore to them 4 times as much. அது மட்டும் இல்ல, அவன் சொன்னா யாருக்காவது நான் ஏமாத்திருந்தேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 4 மடங்கு திரும்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். You see the Samaritan woman near the well when he meets her. அதே மாதிரி சமாரியா ஸ்திரியை இயேசு அந்த கிணத்து பக்கத்துல பார்த்தார். That lady goes and tells the entire village about Jesus. அந்த ஸ்திரியானவள் ஓடி போய் அந்த அவளுடைய கிராமத்துல இருக்க அனைவருக்கும் இயேசுவை பத்தி சொல்லி எல்லாருமே வந்தாங்க. And it says at the end of it, they said, "We believe not because of your words, but because we saw him ourselves. We now believe that he is the savior of the world." அந்த ஜனங்க கூட்டம் அத்தனை பேரும் அவகிட்ட சொல்றாங்க, நீ சொன்னனால நாங்க இன்னைக்கு நம்பல, ஆனா நாங்க பார்த்து ஆமா இவர்தான் உண்மையான மேசியா அப்படி நாங்க நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. Even today the Lord is touching lives, individual lives here and there, and those individuals are touching thousands and thousands of lives. இன்றைக்கு கூட ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, தனிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமா ஆயிரக்கணக்கான மக்களை அவர் பக்கம் திருப்புறார். Another thing about salt is its attribute to integrate into whatever it is placed. இன்னொரு விஷயம் இந்த உப்பு பத்தி என்ன அப்படின்னா, அது ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. The church was not meant to live in isolation. நம்ம சபையானது தனித்து இருக்கிறதுக்கு ஆண்டவர் சபையை உண்டு பண்ணல. God didn't say, Jesus didn't say, "I'm choosing you now, please live on your own and don't mix with anybody." He said, "No, you are salt, go and mix with everybody." ஆண்டவர் ஒரு சபையை தேர்ந்தெடுத்து நீங்க இனிமே தனியா போயிருங்க, யாரோடையும் மிங்கிள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, ஆனா நீங்க போய் மத்தவங்களுக்கு உப்பா இருங்க, மத்தவங்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். You see salt only as long as it hasn't entered the dish. நம்ம உப்பு பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்க வரைக்கும் தான் அது நம்ம கண்ணுக்கு தெரியும். After that you don't see it, you taste it. அதுக்கப்புறம் அது எந்த சாப்பாடுக்குள்ள போட்டோமோ அதை நம்ம சுவைக்க தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. We are meant to integrate so that we add taste to our world. நம்ம கூட ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஒருங்கிணைந்து மத்தவங்களுக்கு ஒரு உப்பு போல நல்ல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும். The other thing about salt is its unity. It's always together with other grains. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உப்பானது எப்பவுமே சேர்ந்து தான் இருக்கும், ஒற்றுமையா இருக்கும். We never go to the shop and buy 1 grain of salt. எங்கேயுமே நம்ம போய் ஒரு கடையில எனக்கு ஒரு சின்ன ஒரு துளி உப்பு கொடு அப்படின்னு கேட்க மாட்டோம். We buy a kilo or half a kilo or 2 kilos of salt. நம்ம கிலோ கணக்குல தான் உப்பு வாங்குவோம். And there are millions of grains of salt. அதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ துளிகள் இருக்கு. And that's the church all over again. The church is made up of millions of individuals. அதே மாதிரி தான் சபையானது எத்தனையோ லட்சக்கணக்கான தனிப்பட்ட நபர் சேர்ந்து ஒண்ணா இருக்கிறது தான் சபை. And the beauty of the unity of the church is yet to be fully understood. அந்த ஒற்றுமையை இன்னும் கூட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது மிகவும் ஒரு ஆச்சரியமானது. நிறைய பேர் நம்ம இன்னும் கூட புரிஞ்சிக்கல. Jesus prayed about this in John chapter 17. யோவான் 17 அதிகாரத்துல இயேசு இத குறித்து
ஜெபம் பண்ணினார். He said, Father, I don't pray just for them, I pray for all those who would believe in them, that they may all be one, so that the world may know that you sent me. இயேசு அவங்க கிட்ட சொன்னாரு, ஆண்டவரே இவங்களுக்காக மட்டும் நான் ஜெபிக்கல, இவங்க மூலமா எல்லா விசுவாசிக்க போற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன், எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், அப்பதான் நீங்க இந்த உலகத்துக்கு என்ன அனுப்பிச்சிங்க அப்படின்னு அவங்க விசுவாசிப்பாங்க அப்படின்னு சொன்னார். There's so much of power available when we work together. நம்ம எப்போ ஒருங்கிணைந்து நம்ம ஒற்றுமையா ஒரு காரியத்தை செய்றோமோ அதுல அதிகமான வல்லமை உண்டு. We can do a lot more, நம்ம அதிக காரியங்கள் செய்யலாம், a lot சாதிக்கலாம், better, இன்னும் விசேஷமா செய்யலாம், a lot quicker, சீக்கிரமா செய்யலாம், and a lot easier. இன்னும் சுலபமாவும் செய்யலாம். We need to work together. ஸோ எப்பொழுதுமே நம்ம சபையா கூடி நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். So we've looked at you are the salt. Now we're looking at the third point, the earth. நம்ம வந்து பார்த்தோம் நீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை பார்த்தோம், உப்பா இருக்கிறீங்க உலகத்துக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். We are the salt of the earth. நம்ம உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். When he mentions the word earth, he's talking about people. உலகம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது மக்களை குறித்து பேசுறார். We are here to influence the lives of other human beings. நம்ம எதுக்காக இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உலகத்துல மத்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு தாக்கம் உண்டு பண்றதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். We are here to take the gospel of Jesus to other people who've never heard. ஆண்டவர் அறியாத, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்காத மக்களுக்கு அந்த சுவிசேஷத்தை கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். We are not here to run programs and projects only. நம்ம வந்து அதிகமா இந்த உலகத்துல வந்து ஆண்டவர் நம்மள ப்ரோக்ராம் பண்றதுக்காகவோ ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்காகவோ நம்மள இங்க வைக்கல. Those are vehicles to help us accomplish the goal of reaching people and not the other way around. அது வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னா அந்த ப்ரோக்ராம் அண்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இன்னும் விரைவில் எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தவிர அது மாறா பயன்படுத்தக்கூடாது. People are very, very important. மிகவும் முக்கியமான உங்க யார் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு மக்கள் தான். It's not about us. நம்மளை பத்தி இல்ல. It's not about our position. நம்மளுடைய பதவியை பற்றியதல்ல. It's not about our popularity. நம்ம எவ்வளவு அளவுக்கு பிரபலமா இருக்கும் அப்படின்றது பத்தி இல்ல. It's about impacting lives with the gospel. அது எது குறித்தது அப்படின்னு சொன்னா மத்தவங்களை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் அவங்களுக்கு அறிவிக்கணும். In love. அன்போடு. It's the love that transforms lives. ஆண்டவருடைய அன்பு தான் மத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. When he talks about people, he's referring to all kinds of people. மக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வெவ்வேறு மக்களை குறித்து பேசுறார். The Lord has no favoritism. ஆண்டவர் எந்த விதமான பட்சபாதம் இல்லாதவர். So he wants us to be the same. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு விரும்புறார். To be willing to reach out to every possible person. யாரா இருந்தாலும் அவங்களையும் நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் மூலமா சந்திக்கணும் அப்படின்னு விரும்புறார். So you are the salt of the earth. Very positive statements. நீங்க இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்குது. But now he shifts gear and he takes a little negative connotation to the rest of the verse. இந்த வசனத்தின் பின்புறத்துல அப்படி நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது நன்மையை பத்தி பேசாம இதுல இருக்கிற சில செய்யக்கூடாத விஷயங்களை பத்தி சொல்றார். He says, if salt loses its flavor, how shall it be seasoned? இயேசு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா உப்பானது சாரமற்று போனால் அதை எப்படி நம்ம மறுபடியும் சாரமாக்குறது? It seems pure salt without anything added to it can never go bad. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உப்பானது தூய்மையாக இருக்கும்போது எந்த சேர்க்கையும் சேர்க்காம இருக்கும் பொழுது அது வந்து எப்பொழுதுமே அது சாரம் போகாது. But our present day salt is not pure salt. There are things added to it. So it has a shelf life. ஸோ இன்னைக்கு நம்ம வாங்குற உப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதில் வந்து நிறைய சேர்க்கைகள் போட்டிருக்காங்க. அதனால அதுக்கு வந்து சில கால குறிப்புகள் இருக்கு. இவ்வளோ நாள் தான் வைக்க முடியும் அப்படி சொல்லி. Likewise, in our own lives in the church, when we allow some sin to come into our lives, it can affect the way we love people. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம தூய்மையாக இருக்கிறத விட்டுட்டு நம்ம உலகத்தில் இருக்க ஏதாவது பாவங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சா நம்ம கூட என்ன செய்கிறோம், நம்ம சாரமற்று போயிடும். Purity is very important in the church. ஸோ சபை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தூய்மை பரிசுத்தம் மிகவும் முக்கியமான விஷயம். The Bible says, "Be holy because I am holy." அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. He says you are salt but don't lose your taste. இயேசு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நீங்க உப்பா இருக்கிறீங்க, அந்த சுவை என்ன செய்யாதீங்க, இழந்து போகாதீங்க. Because when we sin, when we rebel against God, we tend to just mess up our own lives and other people's lives as well.
நம்ம வந்து பாவத்துக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அந்த சுவையை இழக்கிறது மட்டும் இல்ல, நம்மளுக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கும் அது பாதிப்பு உண்டு பண்ணுது. And sometimes we think, well, nothing is happening and I can keep on sinning, so maybe it's okay. Maybe God is okay with me sinning. சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம் நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம், இதனால எந்த விளைவுமே இல்லையே, நான் எந்த விளைவும் பார்க்கல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். But Romans 2:4 says it like this. ஆனா ரோமர் 2:4 சொல்லுது, Do you despise the goodness, the forbearance, and the long suffering of God? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகின்றதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயா? Don't you know that the goodness of God works repentance? ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய அன்பு நம்மளை வந்து மனம் திரும்புதலுக்கு ஏவுது. So God is patient. ஸோ ஆண்டவர் வந்து பொறுமையுள்ளவராக இருக்கிறார். Because He knows if we go too far, we reach the point of no return. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம அவரை விட்டு தூரமா போனா நம்ம திரும்பி வர்றது மிகவும் கடினமாயிருச்சு. Hebrews 6:4-6 says it like this. எபிரேயர் 6:4-6 இவ்வாறு சொல்லுது, If after we've received the Holy Spirit and tasted the goodness of God, நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்று நம்ம வாழ்க்கையில பெற்று நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு will we continue to sin? நம்ம பாவத்திலேயே வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா It's almost like we are crucifying the Lord all over again. அது எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு, மறுபடியுமா இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு அது நிகரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. So He says, you are the salt of the earth, but if the salt has lost its saltiness, how can it be seasoned again? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, அந்த உப்பானது தன் சாரத்தை தன்னுடைய சுவையை இழந்து போச்சு அப்படின்னு சொன்னா அது எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. He says it is good for nothing. அது எதுக்கும் பிரயோஜனம் இருக்காது. That's again a negative statement. அதுவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இயேசு சொல்றார். The purpose of salt is to add taste. உப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சுவை கொடுக்கணும் அப்படின்றது அதன் நோக்கம். The purpose of the church is to share love. சபையினுடைய நோக்கம் அன்பு செலுத்தணும், மற்றவங்களுக்கு அன்பு காட்டணும். To add taste to our world. நம்மளுடைய உலகத்துக்கு என்ன செய்யணும், நம்ம சுவை உண்டு பண்ணணும். But a purposeless life serves no purpose. ஆனா நம்ம ஒரு நோக்கம் இல்லாம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அது யாருக்குமே ஒரு பிரயோஜனமா இருக்காது. If all we are living for is ourselves, நம்ம நமக்காக மட்டும் ஜீவிச்சோம் அப்படின்னு சொன்னா, if we are not concerned about the needs or affairs of other people, நம்ம மற்றவங்களை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படல அப்படின்னு சொன்னா, if we are not concerned about people going into a lost eternity, நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கவங்க ஆண்டவர் அறியாம அவங்க வந்து நரகத்துக்கு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஒரு பாதிப்பு உண்டு பண்ணல அப்படின்னு சொன்னா, if we are living our lives just like the rest of the world, மற்றவங்களை போல நம்மளும் ஜீவிச்சோம் அப்படின்னு சொன்னா, we are not serving the purpose for which we were called and chosen. நம்ம எதுக்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து அழைச்சாரோ அதை நம்ம என்ன செய்யல, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றல. We were not chosen to be useless but to be useful. நம்ம வந்து ஒரு எந்த விதமான பயனற்றவங்களா இல்லை பயனுள்ளவங்களா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்தார். The Lord should never say of us, He is useless, because we have stopped fulfilling His ordained purpose. ஆண்டவர் என்னைக்குமே நம்மளை பார்த்து நீ பயனற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா நம்ம அவருடைய நோக்கத்தை செயல்படுத்தாத நிமித்தம் அவர் அப்படி சொல்லக்கூடாது. And then the last part of that verse is even more negative. அந்த கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா அது இன்னும் கூட கொஞ்சம் நெகட்டிவாக நமக்கு தெரியும். It says, you are the salt of the earth, but if the salt has lost its flavor, how can it be seasoned again? It is good for nothing. And then it says, but to be thrown out and trampled underfoot of men. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது உப்பானது சாரமற்று போனால் எதினால் அது சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றிற்கும் உதவாது. To be thrown out. வெளியே தூக்கி எறிகிறதுக்கு தான் அது பயன்படும். We throw out things we don't need. நம்ம தேவைப்படாத விஷயங்களை தான் என்ன செய்வோம், நம்ம அகற்றி போடுவோம் இல்லையா, தூக்கி போடுவோம். Or we throw out leftovers. மிஞ்சி போனது எதுக்கும் யூஸ் இல்லாத விஷயங்கள் தான் நம்ம என்ன செய்வோம், தூக்கி போடுவோம். None of us must be thrown out. யாருமே நம்ம அவ்வாறு அகற்றப்படக்கூடாது. And it says, trampled underfoot of men. அது மட்டும் இல்லை, என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா மனுஷரால்
மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறொன்றிற்கும் உதவாது. The church was meant to serve. சபையானது எதுக்காக ஆண்டவர் அழைத்தார் அப்படின்னு சொன்னா, வெளியே இருக்க எல்லாருக்கும் நம்ம சேவை செய்யறதுக்காக அழைத்தார். Let me rephrase that. We, the church, are meant to serve. நம்ம சபையானவங்க சேவை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்தார். We are here to serve the world. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சேவை செய்ய ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். Serve the world with love, with the gospel, with whatever we've received, share with them. நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த அன்பு, நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு, நமக்கு கொடுத்த எந்த காரியமா இருந்தாலும் அதை உலகத்துல இருக்க மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு தான் ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். Whatever needs we see, whatever we can help, let us help the world with. நம்மளை சுத்தி இருக்கவங்க எந்த விதமான கஷ்டத்துல இருக்காங்க, என்னென்ன விதமான குறைகளோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன விதத்துல உதவி செய்ய முடியும். Let's remember how somebody helped us in times past. நம்ம எப்பொழுதுமே நினைக்கணும், நம்ம ஒரு தேவையில் இருக்கும்போது எப்படி மற்றவங்க வந்து நமக்கு உதவி செய்தாங்க. Just as God used others as instruments in our lives, let's be used by the Lord as instruments in other people's lives as well. ஆண்டவர் எப்படி மற்றவங்களை கருவியா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினாரோ, நம்மளையும் ஆண்டவர் அவருடைய கருவியா மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு எடுத்து பயன்படுத்தணும். But what happens when we stop fulfilling that purpose of service? நம்ம அந்த ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்த அந்த காரியத்தை நம்ம செய்யாம இருக்கும்போது என்ன ஆகும்? People start to reject us. நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, மக்கள் நம்மளை ஒதுக்குவாங்க. Because they know what Jesus stood for. இயேசு யாரு, இயேசு எதுக்காக இருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். The world knows more about Jesus than some of us do. நம்ம நினைக்கலாம், ஆனா உலகத்தார் வந்து நம்மளை விட அதிகமா இயேசு யார் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். They respect Jesus. அவங்க இயேசுவை அவங்க வாழ்க்கையில அவங்க மதிக்கிறாங்க. But sadly, they don't respect the church as much. ஆனா நிறைய நேரத்துல அவங்க சபையை என்ன செய்யறது இல்ல, அந்த அளவுக்கு மதிக்கிறது இல்ல. So they respect the head, but they don't respect the body. ஸோ தலையானவரை அவரை வந்து மதிக்கிறாங்க, ஆனா சரீரமான அவருடைய சபையை அவங்க அசட்டை And பண்றாங்க. if they don't respect the body, it's because of us. ஏன் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் நம்ம தான். Because we have stopped being the salt that we should be. ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்தி இருக்க சமுதாயத்துக்கு உப்பா இல்லை. We've allowed the world to influence us. நம்ம மற்றவங்களுக்கு அந்த தாக்கத்தை உண்டு பண்றதுக்கு பதிலா உலகத்துல இருக்க காரியங்களை நம்மளை தாக்கி இருக்கு. Instead of the church going and influencing the world has come and influenced the church. நம்ம சபையானது வெளியே உலகத்தை போய் தாக்கம் செய்யறதுக்கு பதிலா உலக காரியங்கள் சபையில வந்து தாக்கம் செய்யுது. During this lockdown, during this period where we are all confined to our homes. இந்த நேரத்துல அநேகருக்கு நம்ம எல்லாருமே இந்த லாக்டவுன் பீரியட்ல அதிகமா வீட்ல நம்ம முடங்கி கிடக்கும்போது, It's a great time for us to stop and search our hearts. இது வந்து நம்ம சில நிமிடங்கள் சில நேரங்கள் நம்ம ஒதுக்கி நம்மளுடைய இருதயத்தை ஆராயக்கூடிய ஒரு நேரமா இருக்கட்டும். How is our relationship with God? நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு எப்படி இருக்குது? How is our relationship with one another? நம்ம ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற உறவுகள் எப்படி இருக்குது? How is our relationship with our outside friends who are not believers? நம்மள ஆண்டவர் அறியாத நம்மளுடைய சக மக்கள் நம்மளுக்கு இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்காங்க, அவங்களோட உறவுகள் எப்படி இருக்குது? Who is on the throne of our hearts? நம்மளுடைய வாழ்க்கையின் சிங்காசனத்துல யார் ராஜாவா இருக்கிறார்? Is it us or is it God? நம்மளா இல்லைன்னா ஆண்டவரா? Because during this time, if we don't stop and search, we may not get this chance again. நம்ம இந்த கடினமான கஷ்டமான நேரத்துல நம்ம சற்று நின்று ஆராயல அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு தருணம் மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. It's almost like the Lord has taken this salt and put a few grains here, a few grains there, and scattered the salt all over the place to check, are we salty? ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த உப்பை எடுத்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சுட்டாரு, பரவி வச்சுட்டாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்ம உண்மையாவே உப்பா இருக்கிறோமா அப்படின்ற ஒரு சோதிக்கிறதுக்காக. If we are convicted, we need to say, Lord, we repent and say, Lord, we ask you to forgive us. We come back to you and we ask you to transform us all over again. நமக்கு அந்த மாதிரி ஒரு உணர்த்துதல் வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் மீண்டுமா நான் உம்மாண்டே வரேன், நீங்கள் என்னை எடுத்து அந்த உப்பா எடுத்து பயன்படுத்துங்க. God is willing to forgive. ஆண்டவர் நம்ம மனம் திரும்பி வந்தா நம்மளை மன்னிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா. But we need to acknowledge our sin first. ஆனா நம்ம முதலாவது நம்மளுடைய பாவங்களை அறிக்கை And when we acknowledge our sin and are transformed by Him and come back to Him, நம்ம அந்த மாறுதல் நமக்குள்ள வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேரும் பொழுது, when this happens at the micro level,
எங்கெங்கெல்லாம் அந்த தனிப்பட்ட நபர்கள் இருக்காங்களோ எங்கெங்கெல்லாம் அது நடக்குதோ when we all come back together, we'd be the salt that we should be. நம்ம எல்லாரும் கூடி சேர்ந்து திரும்பவுமா வரும் பொழுது உண்மையாகவே நம்ம ஆண்டவர் நமக்கு நியமித்த அந்த நல்ல உப்பா நம்ம இருக்க முடியும். The world is going to come in, அப்பதான் உலகத்தார் சபைக்குள்ள வருவாங்க. but they are waiting for us to change first. ஆனா முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்ம மாறணும். They are wanting to see Christ in us first. நமக்குள்ள ஆண்டவர் வெளிப்படணும். Let us be the salt we should be. ஸோ நம்ம ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்த அந்த உப்பா ஒவ்வொருவரும் நம்ம இருக்கணும் அப்படின்னு விரும்பலாம். Maybe we need to stop and ask God to search our hearts. நம்ம சற்று நேரம் காத்திருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. Maybe if we search our hearts, we can't see anything. நம்மளே நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்தா நமக்கு சில விஷயங்கள் தெரியாது. But the Holy Spirit will reveal to us in a gentle way areas that we need to change. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்துல எந்தெந்த காரியங்களை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துவார். The Lord wants to start a revival in the church. ஆண்டவர் சபையில ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணணும்னு விரும்புறார். And it must start with me. அது என்னில முதலாவது அது தொடங்கணும். If 10 people say the church must be revived, it's like each one is saying the other 9 need to be revived. ஒரு 10 பேர் கூடி சபையானது மாறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நான் மாற வேணாம், மற்ற 9 பேர் தான் மாறணும் அப்படின்னு அர்த்தம். At the end of a season, all 10 will still be the same. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாரிலுமே அந்த மாற்றம் வந்திருக்காது. But if all 10 said I need to change, ஆனா அந்த 10 நபரும் நான் மாறணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில சொன்னாங்க அப்படின்னு சொன்னா in that same period of time, all 10 would have changed. அதே சமயத்துல 10 பேரும் மாறி இருப்பாங்க. That's why they say revival starts with me. அதனால தான் சொல்லுவாங்க எழுப்புதல் முதலாவது என்னில தொடங்கணும். Shall we pray? நம்ம ஜெபிக்கலாம். Our Father in heaven, we want to thank you for this time together. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி. We want to thank you for your word, Jesus. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி இயேசுப்பா. Thank you for being so positive with that analogy of salt, O Lord. ஆண்டவரே, அந்த உப்பானதை நீங்க ஓமப்படுத்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்களுக்காக உமக்கு நன்றி. Thank you for reminding us we are to be influencers and add taste to our world. ஆண்டவரே, எங்களை நல்ல தாக்கத்தை உண்டு பண்ற மற்றவங்களுக்கு சுவை உண்டாக்குற ஒரு உப்பா இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆண்டவரை நினைவூட்டினதுக்காக உமக்கு நன்றி. Thank you for reminding us we need to celebrate our individuality but also celebrate our togetherness. ஆண்டவரே, நாங்க தனிப்பட்ட நபர் மட்டும் அல்ல ஆண்டவரே, நாங்க கூடுகையா நாங்க ஒரு கூட்டமா உம்முடைய சபை என்பதையும் நாங்கள் உணர்ந்து அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். Thank you for reminding us to serve people, O Lord. ஆண்டவரே, மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எங்களுக்கு நீங்கள் நினைவூட்டினதுக்காக உமக்கு நன்றி. Lord, we don't want that we would lose our saltiness. ஆண்டவரே, நாங்க எந்த விதத்திலையும் சாரமற்று போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். Remove any impurities from our lives, O Lord. எங்க வாழ்க்கையில இருக்க எந்த அசுத்தமான காரியத்தையும் நீங்க நீக்கி போடும்படியா கேட்கிறோம். Cleanse us by your Holy Spirit, O Lord. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்க கேட்கிறோம். Forgive us. எங்களை மன்னியுங்க. Change us. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. And may our lives be transformed, O Lord. எங்களுடைய வாழ்க்கை உம்மை போல மாற்றப்பட மறுரூபப்படுத்த நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. And as each of us repent, O Lord, bring revival to all of us. ஆண்டவரே, நாங்க ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்போது எங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணும்படியா நாங்க கேட்கிறோம். Let the church become what the church was intended to be, O Lord. ஆண்டவரே, சபையானது நீங்க எதுக்காக உண்டு பண்ணீங்களோ, எதுக்காக சபையை இந்த உலகத்துல வைத்தீங்களோ அந்த நோக்கத்தை நாங்க நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. May the world see your love, your joy, your peace, your holiness in our lives, O Father. ஆண்டவரே, உம்முடைய அன்பு, உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் எங்களுக்குள்ள ஆண்டவரே உலகத்தார் காண நீங்க கிருபை செய்யும்படியா நாங்க கேட்கிறோம். And may they come to know you and be transformed by you, O Lord. அவர்களும் உம்மை அறிந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள அவர்களுடைய வாழ்க்கையும் மாற்றப்படட்டும். Thank you, Lord. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.